ஓம் கங்கணபதியே நமக, குரு தேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்களுடைய ராசிக்கு இந்த மாத கிரகநிலைகளை பார்த்துடலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய கும்பத்தில் சனி பகவானும், 3ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவும், 4ஆம் இடத்தில் செவ்வாயும், 5ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய 4 கிரகங்களும், 9ஆம் இடத்தில் கேது பகவானும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்களுடைய ராசிக்கு அமைந்துள்ளார்கள். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல நல்ல ஒரு அபிவிருத்தியான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். குடும்பத்திற்காக சில செலவுகள் செய்து மகிழக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உடைய ராசியவே பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான கடாட்சமும் மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கு. அதனால பெரிய விதமான பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்தாலும் அதை தடுத்து எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அமையும். 3ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கிறதுனால முயற்சிகள்ல சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படும். ஒரே தடவையில் செய்ய வேண்டிய விஷயத்துக்காக 2-3 தடவை அலைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா விதமான பிரச்சனைகளை இருந்தும் இப்போ நீங்கள் மீண்டு வந்துகிட்டு இருப்பீங்க. அதற்கான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமாகிய மேசத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாகவே இருக்க போறதுனால தாய்வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். வீட்டிற்கு சம்பந்தமான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது வீடு மனை வாங்குறதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதற்கான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முக்கியமா மகர ராசிக்காரங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அப்படியான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய வீட்டில் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருள்கள் பாதிப்படையும். அதனால சிறு சிறு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். குழந்தைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் திருமணத்திற்கான வரன் பார்க்க ஆரம்பிக்கிறது இந்த மாதத்துல நீங்க ஆரம்பிக்கலாம். 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அடிக்கடி பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வதன் மூலமா உங்களுடைய எல்லா காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும். தடை தாமதங்கள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு உயர்வு, முன்னேற்றம், ஒரு தன்னம்பிக்கை ஆகியவை உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு மேலும் நல்ல நல்ல பலன்கள் ஏற்படும். இது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகத்தின் படியும் அதில் உள்ள கிரகநிலைகள் தசாபத்துக்களின் படியும் தான் உங்களுடைய முழு பலன்கள் நடைபெறும். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தமான கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.